Hi everyone, welcome to Good Reviews channel. நாம் இன்னைக்கு பார்க்க போறது மெக்கானிக் ராக்கி என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு அவரோட மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம டிரைவிங் ஸ்கூலையும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட டிரைவிங் கத்துக்கிட்டதுக்காக சர்தார் ஸ்ரீநாத் வராங்க. அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில ஹீரோவுக்கும் சுனிலுக்கும் ஒரு பிரச்சனை வருது. அதன் காரணமா ஹீரோவுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. இந்த விஷயம் எல்லாத்தையும் ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு. அவங்களும் ஹீரோவுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. சொன்ன டேட்ல ஹீரோவால சுனிலுக்கு பணம் கொடுக்க முடியல. அதனால சுனில் ஹீரோவோட மெக்கானிக் ஷாப்பை இடிச்சு தரமட்டமா ஆக்க முடிவு பண்றாரு. அந்த சமயத்துல சர்தார் ஸ்ரீநாத் ஹீரோவுக்கு கால் பண்ணி, உங்க அப்பா பேர்ல 2 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் இருக்கு, பட் நாமினி பேரா உன் பேர் இல்ல வேற ஒருத்தர் பேர் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பேரை மாத்தணும்னா 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நினைச்சு ஹீரோ அந்த பணத்தை கொடுத்து அவர் அப்பா பேர்ல இருக்கிற இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கினாரா இல்லையா, அவரோட மெக்கானிக் ஷாப் என்னாச்சு, இதுக்கிடையில மீனாட்சி சௌத்ரி எப்படி இந்த கதைக்குள்ள வராங்க, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல உள்ள ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட ஹீரோவான விஸ்வாக்சன் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு. மீனாட்சி சௌத்ரி ஒரு சில சீன்ஸ் வந்தாலும் அவங்களோட ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க. சர்தார் ஸ்ரீநாத்தும் செமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம சூப்பரா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும் போதே டக்குன்னு யூ டர்ன் அடிச்சு வேற ஒரு ட்ராக்ல ரன் ஆகும். அந்த சீன்லாம் வேற லெவல்ல இருக்கு. படத்துல சைபர் கிரைம் பத்தி சொல்லியிருக்கிற சோசியல் மெசேஜ்லாம் நோட்டபிளா இருக்கு. ஒரு சீனை படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு விதமா காட்டிட்டு அதே சீனை செகண்ட் ஹாஃப்ல வேற விதமா காட்டுறாங்க. அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. படத்துல மீனாட்சி சௌத்ரியோட அண்ணன் இறந்து போவாரு. அவர் எதுக்காக இறந்தாருங்கிற ரீசனை ரிவீல் பண்ற சீன் ஓகேவா இருக்கு. படத்தோட பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. சொல்ல போனா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் படத்தோட கதை என்னன்னு நமக்கு புரியுது. படத்துல உள்ள சாங்ஸ்லாம் படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கா இருக்கு. படத்துல உள்ள ஹியூமர் சீன்ஸ் எல்லாம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அதுலயும் ஹீரோவோட அப்பா காமெடிங்கிற பேர்ல பண்ற விஷயம்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கு. படத்துல ஹீரோவுக்கும் ஹீரோனிக்குமான லவ் போர்ஷன்லாம் சுவாரஸ்யமாவே இல்ல. சொல்ல போனா மீனாட்சி சௌத்ரி வர போர்ஷன் எல்லாமே லேக்கிங்கா தான் இருக்கு. படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் சுத்தமா நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல. குறிப்பா சொன்னா மீனாட்சி சௌத்ரியை வச்சு ஒரு சில எமோஷனல் சீன்ஸை கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அதெல்லாம் எமோஷனலா சுத்தமா கனெக்ட் ஆகல. படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. படத்தை கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேல ஜவ்வா இழுத்து வச்சிருக்காங்க. அதனாலேயே இந்த படத்துல நிறைய சீன்ஸ் ரொம்ப போரிங்கா இருக்கு. படத்துல உள்ள ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் அன்வான்டா வச்சமா இருக்கு. இந்த படத்தை தேஜா டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விஸ்வாக்சன், மீனாட்சி சௌத்ரி, சர்தார் ஸ்ரீநாத், சுனில் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஆவரேஜான காமெடி கலந்த த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.